ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி சண்டே. நான்வெஜ் செய்ய போகிறோம். எப்பவுமே மதியானம் செய்வோம், காலையிலேயே செய்கிறோம். என்ன சொல்லணுமா, இன்னைக்கு இட்லியும் சுட சுட வாட்டுக்கறி பண்ணுவோம். பார்ப்போமா கைஸ்? இப்போ நாங்கள் வாட்டு வாங்க போயிட்டு இருக்கோம். நாங்கள் 4 மணிக்கு கிளம்பணும். மணி இப்போ 6 ஆக போகுது. இன்னும் வாத்து வாங்கிக்கிட்டே இருக்கிறோம், போயிட்டு தான் இருக்கிறோம். எங்கள் வீட்டாண்ட வாத்தெல்லாம் கிடைக்காது, கொஞ்சம் லாங்கில் தான் போய் வாத்து வாங்கணும். இது பாருங்கள், இது வள்ளலார் சிலை, வள்ளலார் கோவில் பாருங்கள், நல்லாயிருக்கும். கேஸ் இப்போ நாங்கள் அந்த இடத்தாண்ட வந்துட்டோம், கிட்ட வந்துட்டோம். பாருங்க, தண்ணி தெரியுதா? நல்லா பாருங்க, தண்ணி எல்லாம் இருக்கும். வாத்து கடை வந்துச்சு. ஓகே, கடை வந்துடுச்சு பாருங்க. கேட்ஸ் வாத்து கடை பார்த்துக்கிட்டீங்களா? கைஸ், வாட்டு பார்க்க இடம் வந்தாச்சு. இங்கன்னா வாங்கி சமைக்க போகிறோம். அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. கைஸ் பாத்தீங்களா வாத்து? நீ பாட்டு செஞ்சு கேக்குது. சாப்பிடாத சொல்லி சாப்பிடாத சாப்பிடாத என்ன இப்படி பண்றீங்க? செம்மையா இருக்கு இந்த பிளேஸ் எல்லாம், சூப்பரா இருக்கு. எங்க நல்லா இருக்கேன். என்ன சேர்த்து களி விட்டுறாங்க. வாத்து கிடைக்கும் நினைச்சு கூட பார்க்கல. எப்படியும் கிட்ட வாத்து இல்லைங்க, நீங்க வீட்டுக்கு போங்கன்னு தான் சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா கிடைச்சிருச்சு, சந்தோஷம். ஆனா பாடி துக்கமா இருக்குது. என் பொண்ணுக்கு சுத்தமா வாத்து பிடிக்காது. ஏன்னா அந்த ஜீவனை கொல்றோமா. ஆனா சிக்கன் மட்டும் இறங்கும், ஏன்னா அதெல்லாம் ஜீவன் கிடையாது. அப்படிலாம் இல்லடிப்பா. சிக்கன் எல்லாம் நல்லா வெளுத்து வாங்குவா. ஆனா வாத்து பேர் ஐயோ பாவம், ஒரு ஜீவனை கொல்றீங்களா, ஒரு தப்பா தோன்றீங்க. மட்டும்தான் அப்படி பண்ணுவேன். சிக்கன் மட்டும் அப்படி பண்ணுவேன். சென்னை ஜீவன் நான் தொண்டா பண்ணுவேன். அப்ப சிக்கன் சாப்பிடாத, மட்டன் சாப்பிடாத. மட்டன் என்னைக்குமே சாப்பிட்டுருக்கேன், மட்டன் தொட மாட்டா. பிரான் சாப்பிடுறீத, அதுவும் ஜீவன் தானே. என்ன கதைங்க இதெல்லாம்?
இதான் குழம்பு செய்ய போறோமா வாத்து இட்லிக்கு வாத்து குழம்பு செய்ய போறேன். இந்த பட்டை லவங்கம் கிராம்பு இதெல்லாம் ரெண்டு இருந்தால் போதும். போட்டுட்டு சோம்பு போட்டுருவோம். இதுக்கு என்னென்னலாமா போடுறீங்க? பட்டை லவங்கம் கிராம்பு ஏலக்காய் போட்டிருக்கேம்மா, சோம்பு போட்டிருக்கேன். இந்த இப்போ வெங்காயம் போடுறேன். வெங்காயம் போட்டுட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், மிளகாய் பொடி எடுத்து வச்சுருக்கேன், இந்த மசாலா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து வாத்து ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இது சீக்கிரம் வேகாது, அதனால ஒரே விசில் விட்டு ஒரு எடுத்து வச்சுருக்கேன். எப்பவுமே உங்க அம்மா சண்டே எல்லாம் மத்தியானம் ஸ்பெஷல் சொல்லிட்டு சண்டே ஸ்பெஷல் காட்டுவாங்க. இன்னைக்கு என்னமோ சண்டே ஸ்பெஷல் காலையிலேயே அது 7 மணிக்கெல்லாம் காட்டுறாங்க. அதிசயம் மழை வரப்போகுது. சமைக்கிறதே பெரிய விஷயம். இல்ல 4 விடமா நீ பேசியா? உங்க அம்மா சொன்னா மட்டும் உங்க கோவம் பத்திட்டு வரும். ஏண்டி ஒண்ணு நான் பெத்தவடி. அடுத்து என்னமா போட்டு போயிட்டு இதான் மசாலா தான். மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் போடுறோமா, ஒரு தண்டை குழம்பு மிளகாத்தூள் பார்த்துக்கோம். ரெண்டு மிளகாத்தூள். இது வந்து ஜீரகம் சோம்பு தூள். இது ஜீரகம் சோம்பு. இது வந்து பட்டை கரம் மசாலாமா, கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டால் போதும். அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா கொஞ்சம் சிக்கன் மசாலா, கொஞ்சோண்டு மட்டன் மசாலா போட்டுட்டு கொஞ்சம் அப்படியே எண்ணெயில் லேசாக வறுத்து விட்டுட்டு இப்போ இஞ்சி பூண்டு போட்டுருவோம். இஞ்சி பூண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது, அப்போதான் நல்லா இருக்கும். வாசனை இல்லாமல் நல்லா இஞ்சி பூண்டு நிறைய போட்டோம்னா அந்த வாத்துடைய கவிச்செல்லாம் வராது. அதுக்கு முக்கியமாக காரணம் மிளகு பூண்டு நிறைய சேர்க்கணும். சேர்த்தோம்னா தான் அந்த கவிச்சு வச்சு கொஞ்சம் நல்லா இப்படி வதக்கி விட்டுட்டு நல்ல எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதை பார்த்து அதை கொட்டிடுவோம். போட்டுருவோம். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் போட்டு விட்டுருவோம். கொதிக்கையில நம்ம கொஞ்சம் மிளகு, அப்புறமா மிளகு தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் தாளிச்சு போட்டோம், கொஞ்சம் வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து பார்ப்போம். இந்த இட்லி வச்சுட்டோமா, குழம்பு அந்த பக்கம் தூக்கி போட்டேன். இட்லி சுட்டு எடுத்து வச்சுட்டு இட்லி பாருங்க எப்படி பூ மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அந்த பாருங்க. இட்லி எப்படி இருக்குங்களா, வச்சுட்டு வாத்து குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பார்த்தா செம்மையா இருக்கும். ஒரு வாட்டி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு. உட்காந்துக்கிட்டு இருந்த வாசனை செம்மையா தூக்கிச்சு. வாங்க என்ன இருக்கு செஞ்சிட்டீங்களாமா? செஞ்சுட்டோமா, செம்ம ஸ்மெல்லுமா. அம்மா இறங்க போறோம்மா. நல்லா எப்படி வந்துருச்சு பத்தியா? பண்ணிடுங்க.
செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு. நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்றேன். நான் எப்பவுமே இட்லி சிக்கன் கறியை தான் சாப்பிடுவேன். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இட்லி வாத்து கறி சாப்பிட்றேன். நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. ரொம்ப நாள் ஆகுது. காலையில சண்டே ஸ்பெஷல் எப்ப நாங்க சமைக்க ஆரம்பிச்சோமோ காலையில டிஃபனே முட்டாச்சு. ஆனா ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு காலையில சண்டே ஸ்பெஷல் இட்லி வாத்துக்கறி, பெப்பரு, இந்த காரம் நல்லா. இன்னைக்கு மழை வர்ற மாதிரி கிளைமேட் செம்மையா சூப்பரா இருக்கு. எங்க வீட்டுல இட்லி வாத்துக்கறி. உங்க வீட்டுல என்ன ஸ்பெஷல்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க சாப்பிடலாம். உங்க வீட்ல என்ன சமைச்சிங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல சாப்பாடு எப்படியே முடிச்சாச்சு. மத்தியானத்துக்கு இப்ப என்ன சாப்பாடு யோசிச்சுட்டு இருக்கோம். இங்க பாருங்க, எங்க வீட்டு மரத்துல எவ்வளவு நாவப்பழம் கொட்டி கிடக்கு. ஒரு நாளைக்கு அவ்வளவு கிடக்கும். ஆனா வந்து டேஸ்ட் கிடையாது, துவக்கும். ஆனா உடம்புக்கு அதான் நல்லதுன்னு வாங்க. இனிப்பிட்டாது லைட்டா துவக்கும். ஆனா சுகருக்கு அவ்வளவு நல்லது. சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.